இந்த வாட்டி நம்ம இந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் கடக ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னி ராசியில இருக்காங்க, சூரியன் துலாம் ராசியில இருக்காங்க, செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசியில இருக்காங்க, சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க, சனி பகவான் மீன ராசியில இருக்காரு. இந்த மாதம் 3ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு. அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 16ஆம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு போவாரு. அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 23ஆம் தேதி புதன் வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆவாரு. விருச்சிக ராசியை விட்டுட்டு வக்ரகத்தியில பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருக்காரு உங்களுக்கு. சோ இந்த டைம் பீரியட்ல கன்னி ராசிக்காரங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்து ஃபினான்ஷியலி ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம். முக்கியமா ரொம்ப நாளா வேலை தேடல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டர் பேக்கேஜோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறமா புதன் 2ஆம் வீட்டுக்கு வருவாரு. அங்க சுக்கிரனுடன் இணைந்து இருப்பாரு. இந்த டைம் பீரியட்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்ன்றது இருக்கும். அங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஸ்பீச் வச்சுதான் அடுத்தவங்களை மயங்கி விடுற மாதிரியான சிச்சுவேஷன்ன்றது தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே தொழில் வீட்டதிபதி புதன் உங்களுக்கு தொழில் வீட்டதிபதி இந்த 2ஆம் வீட்டுக்கு வருவாரு. எப்போ 23ஆம் தேதிக்கு அப்புறமா. சோ தொழில் மூலமா நல்ல கெயின்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. தொழில் மூலமா நல்ல காசு சம்பாதிப்பீங்க. ஜாப் கிடைச்சிரும் கட்டாயமா. இல்ல ஆல்ரெடி ரொம்ப லோ சேலரிக்கு ஒர்க் பண்றவங்க ஹையர் பேக்கேஜ்காக எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல ஹையர் பேக்கேஜ் கிடைச்சிரும். அப்படியே நிறைய இந்த வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பினான்சியலி ஃபேமிலி வைஸ் ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 2ஆம் வீட்டுல சுக்கிரன் புதன் 2 பேரும் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலி கூட நல்ல குவாலிட்டி ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. 2ஆம் வீடு இந்த புக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஃபுட்டுக்கு சம்பந்தப்பட்ட புக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு. கரெக்டா இந்த புதன் சுக்கிரன் 2 பேரும் அந்த வீட்டுக்கு சேர்ந்திருக்காங்க. சுக்கிரன் 2ஆம் வீட்டுல இருந்தாலும் புதன் 2ஆம் வீட்டுல இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்ன்றது ட்ரை பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் விதவிதமான சாப்பாடு சாப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன் அவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் பெரிய ஆளுங்களோட அறிமுகம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நிறைய இந்த லக்ஸூரியஸ் பார்ட்டிஸ், லக்ஸூரியஸ் டின்னர்ஸ்ல நீங்க கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமா கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் கமிட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமா லக்ஸூரியஸ் ஃபங்க்ஷன்ஸ், லக்ஸூரியஸ் பார்ட்டிஸ், அபிஷியல் டின்னர்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 2ல புதன் பகவான் இருந்தா எப்போ அவங்களோட ஸ்பீச் கம்யூனிகேஷன் வச்சு அடுத்தவங்க
மற்றவங்களை வந்து மயங்கி விடுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும். 2 வந்து ஃபினான்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, புதன் வந்து ட்ரேடு. ஸோ 2ல புதன் இருந்தாக்க வந்து நமக்கு ட்ரேடிங் கேப்பபிலிட்டின்றது கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியட்ல பிசினஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க இவங்க. பிசினஸ் பண்றவங்க ஃபார் சப்போஸ் ஒரு கொலாபரேஷன் வேணும் உங்களுக்கு உங்க கம்பெனிக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்ட்ராடினரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வச்சு வந்து நீங்க அந்த கம்பெனி கூட கொலாபரேஷன்ன்றது வாங்கிடுவாங்க, அந்த டீல் ஓகே பண்ணிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபேமிலி வைஸ் ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ 3ஆம் வீட்டுல உங்களுக்கு செவ்வாய்ங்க சொந்த வீட்டுல இருக்காங்க. தைரியம் தானாவே வளருங்க. 3ஆம் வீடுன்னா என்ன? பர்திருஸ்தானம், எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், தைரியத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு. தைரியத்துக்கு சம்பந்தப்பட்ட வீட்டோட அதிபதியா இருந்த செவ்வாய் வந்து தைரியத்தோட வீட்டுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தைரியம் தானாவே வரும், பயங்கர கான்பிடென்டா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே சூரியன் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டுல வந்து ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. 16ஆம் தேதி வரைக்கும் சூரியர் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் பினான்சஸ் சுக்கிரன் நல்லா கொடுப்பாரு. ஆனா ஒரு டெபிலிட்டேட்டட் பிளானட் உங்களுக்கு 2nd ஹவுஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் சூரியன் என்ன பண்ணுவாரு, சுக்கிரனை வந்து கொடுக்க முடியாம தடுத்து விட்டுட்டு இருப்பாரு. ஃபார் சப்போஸ் சுக்கிரன் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்கணும், அங்க சூரியன் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. சோ சுக்கிரன் என்ன பண்ணுவாரு, சூரியனுக்கு தெரியாம மறைச்சு கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வாட்டி ஒரு 25 ரூபாய், ஒரு வாட்டி ஒரு 25 ரூபாய் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாரு. சூரியன் வந்து எப்போ 16ஆம் தேதிக்கு அப்புறமா 2ஆம் வீட்டை விட்டுட்டு வந்து 3ஆம் வீட்டுக்கு வருவாரோ அப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா உங்க 3ஆம் வீடுன்னா யங்கர் சிப்ளிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ உங்களுக்கு யங்கர் சிப்ளிங்ஸ் யாராச்சும் இருந்தா அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல பதவி ஏற்றங்கள்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. உங்க யங்கர் சிப்ளிங்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல உங்க யங்கர் சிப்ளிங்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதம் ரொம்ப நல்லாதான் இருக்குது. அப்படியே 9ஆம் வீட்டதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால கல்ச்சர் டிஃபரன்ஸ் மூலமா பண வரவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் சப்போஸ் வந்து நீங்க தமிழர்களா கன்னி ராசிக்காரங்களா இருக்கீங்க, நீங்க தமிழர்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தெலுங்குக்காரங்க மூலமாவோ கன்னடாக்காரங்க மூலமாவோ வந்து உங்களுக்கு பிசினஸ்ல கெயின்ஸ், ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் அமையுது. உங்களோட யங்கர் சிப்ளிங்கோட லைஃப்ல வந்து இந்த டைம் பீரியட்ல நிறைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் சேஞ்சஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இது உங்களுக்கான பலன். உங்களுக்கு ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கொஞ்சம் இந்த சூரிய பகவான் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் கொடுக்க விடாம தடைகள் கொடுத்துட்டு இருப்பாரு இல்லையா பினான்சியல் விஷயத்துல. சோ ஆதித்ய ஹிருதயம் நீங்க விளக்கேத்து வச்சுட்டு ஆதித்ய ஹிருதயம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி இந்த மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து இந்த மாதிரியான ராசி பலன்களு, பெயர்ச்சி பலன்களு, ஜோதிட பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க. நன்றி.